ஓகே गाइस, இன்னைக்கு நிறைய சம்பவம் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆர்சிபி தோத்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னா முழுக்க என் தலைவன் விராட் கோலி தான் காரணம். விராட் கோலியால தான் இன்னைக்கு ஆர்சிபி மேட்சே தோத்தானுங்க சொல்ல போனோம்னா. அது மட்டும் இல்ல, சிஎஸ்கேக்கு திருப்பி எம்எஸ் தோனி கேப்டனா வராரு ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த சீசன். இந்த ஐபிஎல் ஃபுல்லா இதுக்கப்புறம் எம்எஸ் தோனி தான் கேப்டனா இருக்க போறாரு. ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஜாலியா இருப்பானுங்க. இது நல்ல விஷயமா கெட்டதான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, ருத்ராஜ் ஜெய்க்வார் அவுட் ஆஃப் ஐபிஎல். இதுக்கப்புறம் ஐபிஎல் ஆட மாட்டான் இந்த சீசன். ஏன்னா அவனுக்கு எல்போல இன்ஜுரி இருக்குது. மேபி அந்த ஆர்சிபி மேட்ச்லயா இருக்கலாம், ஆர்சிபி இந்த ராஜஸ்தான் மேட்ச்லயா இருக்கு. எதுல ஒரு இதுல எல்போல அடி வாங்குவான் யாரோ பவுலிங் போடும்போது. மேபி அதுல வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எல்போ இன்ஜுரி தான். யாரு வரப்போறா? பிருத்திவிஷா வர்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட என் சேனல்ல பல காலமா பிருத்திவிஷா பேச்சை பத்தி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என் பழைய சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும். பிருத்திவிஷாமே திடீர்னு பிருத்திவிஷா போடுற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. உண்மையா இல்லையா எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். என் வீடியோ பாக்குற முக்காவாசி பேரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? பாக்குறவனுக்கு எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஐபிஎல் முடிகிறதுக்குள்ள எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம அடிக்கிறோம். ஓகே, சோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு லைக் போடுங்க. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்சிபி மேட்சை பத்தி பார்ப்போம். இந்த மேட்சை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டோனியோட கேப்டன்சி டாக், உண்மையிலே டோனி கரெக்டா இருப்பாரா, இனிமேல் கேப்டன்சி பண்ணனா எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி வர்சஸ் டிசி பார்ப்போம். இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, டாஸ் ஜெயிச்சது ஏதோ அக்சர் பட்டேல் தான். ஜெயிச்சுட்டு பவுலிங் போடுறேன் அப்படின்னா, நமக்கு இந்த சின்ன சுவாமி ஸ்டேடியம் அப்படிங்கும் போதே நேற்று ப்ரிவியூலே சொன்னோம், இவனுங்களுக்கு இதுல ஒரு கர்ஸ் இருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதே தான் நடந்துச்சு. நல்லா விளையாண்டுட்டு இருந்தான்பா ஃபில் சால்ட், செம்ம அடி அடிச்சுட்டு தான். மிச்சல் ஸ்டார்க் ஓவர்ல 30 ரன்னு மனசாட்சியே எல்லாம் அடிச்சாண்டா மிச்சல் ஸ்டார்க்லாம். அவன் வேற இப்ப ஃபார்ம்ல இருக்கான். மிச்சல் ஸ்டார்க்னா அவனை போட்டு 30 ரன்னு பொழந்து எடுத்தவனை ரன் அவுட் ஆக்கி விட்டாச்சு. ஐ மீன் தப்பு யாரு மேல அப்படின்னு கேட்டான்னா, ஃபில் சால்ட் வந்து பாலை பார்த்து ஓடி வரான். விராட் கோலி தான் நோன்னு சொல்லணும். விராட் கோலி இதுவரை சொல்லவே மாட்டான். எவர் ரன் அவுட் ஆனாலும் விராட் கோலி வந்துட்டு இந்த நோன்னு சொல்லவே மாட்டான். அந்த டெஸ்ட் மேட்ச் அப்போ அந்த ஜெய்ஸ்வால் ரன் அவுட் ஆகும் போது இப்படிதான் எப்பவுமே என்ன தெரியுமா பண்ணுவான், விராட் கோலி ஓடி வருவான், அப்படியே பின்னாடி போயிடும். அந்த நோன்ற வார்த்தை வாயிலிருந்தே வராது. விராட் கோலிக்கெல்லாம் யார் தெரியுமா கரெக்ட்? ரோஹித் சர்மா தான் கரெக்ட். ஏன்னா ரோஹித் சர்மா தான் முக்காவாசி நேரம் விராட் கோலி ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டு இருப்பான். விராட் கோலி டென்ஷன் ஆயிட்டு போவான். அப்ப எரியுது இல்ல விராட் கோலி. இப்ப இப்படிதான்டா இருக்கும் அவனுக்கும். என்ன ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆக்கி விட்டுருவான் விராட் கோலியை. விராட் கோலி கத்திக்கிட்டே போவான். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா 200 போட்டுருவான். இதுதான் ரோஹித் சர்மா. ஆனா இன்னைக்கு முழுக்க விராட் கோலி பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா விராட் கோலி எப்பெல்லாம் இந்த ரன் அவுட் எல்லாம் பண்ணி விடுறானோ, ரன் அவுட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கூலா இருப்பான், எதுவுமே கண்டுக்கிடாத மாதிரி. அதை பார்த்தாதான் வெறுப்பா இருக்கும். புரியுது, மென்டாலிட்டி வந்து நகரக்கூடாது. ஏன்னா அந்த ரன் அவுட் வந்துட்டு பாதர் பண்ணும். அதனால காம வந்துட்டு கூலா வச்சிருக்கணும். எப்படியாவது நம்மளோட ஹெட்டை வந்து மேட்சுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு விராட் கோலி எல்லாம் ட்ரை பண்ணுவான் தெரியும். பட் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பா இருக்கும். ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டு அப்படியே கூலா அவன் பாட்டு இப்படி நின்றுட்டே இருப்பான் கிளவுஸை மாத்திட்டு. அதை பார்க்கும் போது எனக்கு எரியும், டேய் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி. அவன் என்ன யாரா 4 ஓவர்ல 60 ரன் கிட்ட அடிச்சுட்டானுங்கடா அவனுங்க. 4 ஓவர்ல 60 ரன் அடிச்சுட்டானுங்க. அவன் அவுட் ஆன கக்கூஸ் மாதிரி ஆயிட்டான். மேட்ச் உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி. என்னடா பண்றீங்க? அதுக்கப்புறம் விராட் கோலி தான் வந்து அடிப்பான்னு பார்த்தா அதுவும் பண்ணல. அவனும் ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டான். இன்னைக்கு அவனுக்கு பவுலிங் பயங்கரமா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க்கு 30 ரன் கொடுத்தாலும் 3 ஓவர் போட்டு 35 ரன் தான் கொடுத்துருக்கான். அப்ப பாருங்க எப்படி அவன் பவுலிங் போட்டிருக்கானு. ஒரு ஓவர்ல 30 ரன் கொடுத்துட்டு டோட்டலாவே 3 ஓவர் போட்டு 35 ரன்ஸ் தான் கொடுத்துருக்கானா. அப்ப அவன் எப்படி போட்டிருப்பான் பாருங்களேன். மிச்சல் ஸ்டார்க்கு வேற லெவல்ல போட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, விஐபி ராஜா, நம்ம பையன் விஐபி ராஜா, குல்தீப் யாதவ் எல்லாம் 2 விக்கெட் எக்கனாமிக்கலா போட்டு தாக்கிட்டானுங்க. இன்னைக்கு ஜித்தேஷ் சர்மா அடிப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு இந்த குஜராத் அப்பா பிரஷர் இருக்கும் போது அடிச்சானே அந்த மாதிரி அடிப்பான்னு பார்த்தா ஜித்தேஷ் சர்மா நீ டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு போயிட்டான். படிக்கல் அவுட் ஆயிட்டான். பட்டிதார் மட்டும் உருட்டிட்டு இருந்தான். ஒரு 25 ரன் முடியாதனமா உருட்டிட்டு இருந்தான். அவனும் இந்த குர்னால் பாண்டியா உருட்டிட்டு இருந்தான். லியம் லிவிங்ஸ்டன் காலி. கடைசி வந்து டிம் டேவிட் ஏதோ காப்பாத்தி விட்டுட்டு போயிட்டான்பா. பெரிய ஷாட் அடிச்சு முகேஷ் சூப்பரா போட்டான். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டு ஒரு 7 ரன் தான் கொடுத்தான். பட் லாஸ்ட் ஓவர்ல டிம் டேவிட் பொழந்துட்டான் கொஞ்சம். பட் கண்டிப்பா அடிச்சுதான் ஆகணும். அதனால முகேஷை வந்துட்டு எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் பவுலிங் நல்லா போட்டாங்க. மோஹித் சர்மா ஒரு விக்கெட் 2 ஓவர் போட்டு 10 ரன் தான் கொடுத்தாரு. சூப்பரா போட்டான்ப்பா மோஹித் சர்மா. வேற லெவல்ல இன்னைக்கு டிசி பவுலிங் போட்டான். டிசி பவுலிங்கை பத்தி சொல்லவே தேவையில்ல, நல்லா இருந்துச்சு. ஃபீல்டிங்கும் நல்லா போனானுங்க. அதனால ஆர்சிபியை முடிச்சிட்டானுங்க. இவங்களுக்கு ஒரு கேர்ஸ் அந்த ஆர்சிபிக்கு வந்துட்டு இந்த சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல நடந்தாலே இப்படிதான். இன்னைக்கு அந்த ரன் அவுட் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதானே இருக்கு. இவங்கெல்லாம் பண்ணும்போது என்ன அந்த ரன் அவுட் ஆகிறதுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு? எதுக்கு ஓடுனா? இவன் நோன்னு சொல்லல. சே போடா
இந்த மேட்ச் தோத்ததுக்கு முழுக்க முழுக்க கோலி தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவன் ரன் அவுட் ஆக்கி விடலாம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஃபுல் ஷாட் பொழந்திருப்பான். ஒரு 50 ரன்னே அடிச்சிட்டான். ஒரு 50 கண்டிப்பா அவன் அடிச்சடிக்கு எங்கேயாவது போயிருக்கும், மொமெண்டம் மாறி இருக்கும். கேட்ச் அவுட் ஆகி போறது வேற கைஸ், கேட்ச் அவுட் ஆகிறது வந்துட்டு மொமெண்டம் வேற மாதிரி இருக்கும். ஓகே நல்லா அடிச்சா அவுட் ஆயிட்டான் போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரன் அவுட் ஆகிறது எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி டே அவன் நின்றுதான் அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் எல்லாருக்கும் இன்னைக்கு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இருந்திருக்கும், அவன் நின்றுதான் அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. சோ கோலி இந்த ரன் அவுட் ஆக்கி விடாம நல்லா இருக்கும். கோலி ரன் அவுட் ஆக்கி விடல, நோ சொல்ல மாட்டான், அதுதான் பிரச்சனை. அவன் நோன்னே சொல்ல மாட்டான், முக்காவாசி நேரம் ஓடிவான் அப்படியே நின்றுவான், அப்படியே அவன் பாட்டுக்கு பின்னாடி போயிடுவான். அதான் வெறுப்பா இருக்கு இந்த விராட் கோலி இதுல. அவன் விக்கெட் மேல ரொம்ப போக்கஸ்டா இருப்பான், அவன் விக்கெட் கொடுக்கவே மாட்டான் நார்மலா. நல்ல விஷயம் தான், சில சமயம் அதுவே கடுப்பா இருக்கும். இதுல கூலா வேற இருப்பான் அவுட் ஆக்கி விட்டுட்டு. சரி விட்டு கழுத போயிட்டு போகுது. பவுலிங் வந்துதான் எதாவது பண்றான் பார்த்தா பவுலிங் ஸ்டார்டிங்ல நல்லா போட்டானுங்க, டக்குன்னு எல்லாரும் ஒரே பான வேடிக்கையா இருந்துச்சுப்பா. அடிக்கிறவன் பாலையில எட்ஜ் ஆகி மேலதான் போகுது. சித்தேஷ் சர்மா பாஞ்சு குடிக்கிறான், ஃபேசர் மகர் அவுட் ஆகிறான், ஃபேஃப் டு பிளஸ் அவுட் ஆகிறான், பூரேல் அவுட் ஆகிறான், அக்சர் அவுட் எல்லாம் அவுட் ஆறானுங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் யார் வெயிட்டா போட்டானா புவனேஸ்வர் வேற லெவல்ல போட்டான். அது மட்டும் இல்ல சுயேஷ் சர்மா, இவனை எப்ப நான் வந்துட்டு ஒழுங்கா போடல அப்படின்னு சொன்னனும் அதுல இருந்து வெயிட்டா போட்டான். 4 ஓவர் போட்டு ஒரு 25 ரன்னோ நம்ம தான் கொடுத்தான், வேற லெவல்ல போட்டான். புவனேஸ்வர் சூப்பரா போட்டான். ஹேசல்வுட் ஓவர்லன்னா அடி விழுந்துச்சு, ஹேசல்வுட் நல்லா தான் போட்டான். நான் சொல்றேன் கதையை, யார் இன்னைக்கு பொழந்து எடுத்தாங்க அப்படின்னா KL ராகுல் தான்ப்பா. ஸ்டப்ஸ் ஒரு சைடு பொறுமையா நின்று விளையாண்டுட்டு தான் KL ராகுல் அப்படியே நின்றுட்டான். KL ராகுல் என் விக்கெட் எடுக்கவே முடியல. போன ப்ரிவியூலே நான் சொன்னேன் KL ராகுல் கண்டிப்பா நல்லா விளையாடுவான், ஏன்னா சின்ன சுவாமி ஸ்டேடியம்னா அவனுக்கு கை வந்த கலை. அங்க பல வாட்டி அவன் கிரிக்கெட் விளையாண்டவன், அவன் இடம்டா அது, அவன் எப்படி அவுட் ஆவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலே அது இன்னைக்கு காமிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா தான் விளையாண்டுட்டு இருந்தான், ஓகே ஒரு கான்பிடென்ட் இருந்த பவுலர் வந்துட்டு நல்லா போடுறாங்க அப்படின்ற மாதிரி. நடுவுல மழை பெஞ்சிச்சு, ஒரு கேட்ச் விட்டான் பட்டிதார், அது கஷ்டமான கேட்ச் தான், விட்டுட்டான், அதை விடுங்க. பட் அதுவும் மட்டும் இல்ல, நல்லா தான் போயிட்டு இருந்தேன். நடுவுல லைட்டா மழை பெஞ்சிச்சு, இந்த 14th ஓவர் இருக்கும் மழை பெய்யற மாதிரி இருந்து. ஒருவேளை மழை பெஞ்சு நின்னுட்டா DL ஸ்கோர் படி RCB வின் பண்ணிடுவாங்க, ஏன்னா ரொம்ப பின்னாடி இருந்தானுங்க ரன்ல. அது தெரிஞ்சிருச்சு KL ராகுலுக்கு. மழை லைட்டா தூரதான் ஆரம்பிச்சிச்சு, கவர்ல கை வச்சாங்க. KL ராகுல் வந்து ஹேசல்வுட் ஓவர்ல சாத்தி எடுத்துட்டான், 4 அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுலதான் ஹேசல்வுட் அடி வாங்கினான். KL ராகுல் அதுல இருந்து மேட்சை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஃபுல்லா 6 அடிக்கிற ஷாட் பிளிக் எல்லாமே வேற லெவல்ல இருந்து அடிச்சு ஒரு 93 ரன் அடிச்சான்பா. அடிச்சுட்டு இது ஏன் இடம் அப்படின்ற மாதிரி காமிச்சான். இது ஏன் இடம் கூவி போன KL ராகுல் டென்ஷன் ஆக்கிருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. KL ராகுல் டென்ஷனே ஆக மாட்டான், அவனே நீங்க டென்ஷன் ஆக்கிருக்கீங்கன்னா எந்த அளவு அவனை வெறுப்பேத்திருப்பீங்கன்னு பாருங்க. சும்மா போயிட்டு இருந்தவனை தூக்கி கூப்பிட்டு வந்து 93 ரன் அடிக்க வச்சிருக்கீங்க. மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு KL ராகுல் தான். அந்த அளவு KL ராகுல் அடிச்சிட்டான். லக்னோல இருக்கும் போது அந்த ஓனர் உயிர் எடுத்துட்டு இருப்பான். இப்ப டிசில வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கானுங்கப்பா. 4 மேட்ச் வின் பண்ணிட்டானுங்க, ஜாலியா விளையாடுறானுங்க, பிரஷரே இல்லாம விளையாடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கோச்சும் நல்லா பண்றாங்க. ஹேமந்த் பதானி அண்ட் கெவின் பீட்டர்சன் எல்லாம் வெயிட்டா பண்ணிட்டு இருக்காரு. கெவின் பீட்டர்சன் யாருக்கு தான் பிடிக்காது. அது மட்டும் இல்ல, கெவின் பீட்டர்சனுக்கு KL ராகுல் ரொம்ப பிடிக்கும், அதனால பயங்கரமா இருக்கும் இதுவே. சோ KL ராகுல் வேற லெவல்ல விளையாண்டா. இன்னைக்கு ஃபுல்லா விராட் கோலி டாக்கா தான் இருக்க போகுது. ஏன்னா நோ சொல்லல, அவ்வளவுதான். அவன் நோ சொல்லியிருந்தா வேற லெவல். நோன்னு ஒரு கத்துறதுல என்ன இருக்கு, அப்படியே ஓடி வருவான். இந்த பொம்பளைங்க இந்த ஹேண்ட்பேக் எவனாவது ஒரு திருட்டு பாய் வரும்போது ஹேண்ட்பேக் வந்துட்டு ஒதுக்கி வைப்பாங்க, அப்படின்ற மாதிரி தான் விராட் கோலி விக்கெட் ஒதுக்கி வைப்பான். இப்படி பார்த்துட்டு அப்படின்றான். டேய் சொல்லுமே, நோன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்படி? அவனுக்குலாம் ரோஹித் சர்மா தான்டா கரெக்டா இருக்கும். ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆக்கி விடுறதா வேற லெவல்ல இருக்கும். சோ அதை விடுங்க, தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு மேட்சுக்கு வருவோம், CSK vs KKR. ஃபர்ஸ்ட் டோனி கேப்டனா இருக்காரு. CSK ஃபேன்ஸ் கண்டிப்பா ஜாலியா இருப்பாங்க. எங்களுக்கு தோனி அடிக்காத பார்த்தா ஜாலி, எங்க தலைவன் தோனி இருந்தா எங்க தலைவன் வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. எல்லாம் ஓகே, டோனி கேப்டன்சி எல்லாம் ஓகே, நல்லது. பட் என்ன பொறுத்தவரை டோனியோட ப்ராப்பரான ஒரு எண்டிங்னா அது 2023 தான். அந்த அகமதாபாத்ல வச்சு அந்த மாதிரி ஒரு ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிருக்கணும். பட் மேபி கான்ட்ராக்ட் ரீசனா இருக்கலாம், சைன் போட்டிருக்கலாம், இத்தனை வருஷம் நான் விளையாடுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். சரி ஓகே, கேப்டனா அப்படியே இருந்திருக்கலாம். பட் இப்ப வந்துட்டு இவர் கண்டிப்பா கேப்டனே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ருத்ராஜ் வெளியே போறான் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. ருத்ராஜ் இருந்தாலாச்சும் ஒண்ணும் தெரியாது, இப்ப திருப்பியும் ஒரு கேப்டன் ஆகி, ஏன்னா நடுவுல இந்த மாதிரி தான் இப்படி நடந்துச்சு. 2022 IPL இதே மாதிரி தான் ஜடேஜா கேப்டனா இருந்தான். அதுக்கப்புறம் சரியா போல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டோனியை போட்டாங்க. அது வந்து இட்ஸ் டூ லேட், ரொம்ப லேட்டா தான் டோனியை போட்டாங்க. இப்பவும் அதே மாதிரி தான் தப்பு பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் லேட்டா போடுற மாதிரி தெரியுது. இப்ப டோனி வந்துட்டு இப்ப கேப்டனா இருந்துட்டு திருப்பி தோத்தாங்கன்னா அது கூட கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு அடி வாங்கும். டோனி கேப்டன்சி சரியில்லை, கண்டிப்பா ட்ரோல் நானும் பண்ணுவேன்.
ஃபேன்ஸ் விடலையே நல்லா இந்த கரடி பையெல்லாம் பேசுறான் பாத்தீங்களா, அந்த சிஎஸ்கேல ஒரு கரடி பையன் இருப்பான், பெரிய கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிற மாதிரி. ஆக்சுவலா தோனி வந்துட்டு சட்டை போடுவாரு, லயன் எப்பவுமே சட்டை போடணும், லூசு பையன் ஒரு கரடி பையன் பேசுவான். அவன் எல்லாம் பேசுவேன், நானும் பேசுவேன்டா. சோ இப்ப டோனி வந்துட்டு ஒழுங்கா பண்ணாம இப்ப டோனி கேப்டன் ஆகி திருப்பியும் தோத்தாங்கன்னா அது வந்துட்டு ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கடுப்பா இருக்கு. ஐயோ டோனி எதுக்கு கேப்டன்சி பண்றாரு, ப்ராப்பரா அவர் அப்பவே வந்துட்டு கேப்டன்சி கொடுத்துட்டாரு, இப்ப திருப்பியும் வந்துட்டு அவர் கேப்டன்சி பண்ணிட்டு டீமும் ஸ்ட்ராங்கா இல்ல, அப்ப வந்துட்டு டீம் நல்லா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் டீம் ஒழுங்காவும் போகல அப்படிங்கும் போது கடுப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, என்னதான் ருத்ராஜ் ஜெய்கோல் வந்துட்டு ஒரு மக்கு பயிலா இருந்தாலும், மக்கு கேப்டனா இருந்தாலும், அவன் ஒரு சரியான பேட்டர், அவன் ஒரு சரியான பேட்ஸ்மேன். இப்ப அவனுக்கு பதிலா இன்னொருத்தன் வரணும், அதுதான் மேட்ரு. இப்ப இவனுக்கு பதிலா யாரை போடுவாங்க? ராகுல் திருப்பதியை போடுவாங்களா, தீபக் பூடாவை போடுவாங்களா? டெவன் கான்வே வரும்போது எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க, அப்பாடா டெவன் கான்வே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்ப அதுக்கு பதிலா ருத்ராஜ் ஜெய்கோல் தூக்கி வெளியே வச்சிட்டாங்க, என்னடா வெளியே போயிட்டா அப்படின்ற மாதிரி தூக்கி வச்சிட்டாங்க. 2 டாக் ஓடிக்கிட்டு இருக்கு, பிருத்திவி ஷா ஆர் மயங்க் அகர்வாலா அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மயங்க் அகர்வாலுக்குன்னா போக மாட்டாங்க, முதல்ல இதுக்கு போறாங்களானே தெரியாது. பட் பிருத்திவி ஷா டாபிக் ஓடிக்கிட்டே இருக்கு. மயங்க் அகர்வாலுக்கு போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். 34 years old, எதுக்கு அவனுக்கு போகணும்? நல்லா லேண்டா என்ன, நல்லா லேண்டாட்டி என்ன, 34 years old, எதுக்கு போகணும்? போறீங்களா பிருத்திவி ஷாக்கு போங்க, தயவு செய்து போங்க. என் வீடியோல என் பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், கிட்டத்தட்ட பிருத்திவி ஷாவை பத்தி நிறைய எக்ஸாம்பிளே நான் சொல்லியிருப்பேன். டிசிப்ளின் இருந்தா வேற மாதிரி, ஃப்ரம் நெக்ஸ்ட் சச்சின் டு நெக்ஸ்ட் கம்பி ஆயிட்டான்டா அவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஒருவேளை இதுதான் பிருத்திவி ஷாவோட கம்பேக்கா இருக்குமோ? நினைச்சு பாருங்களேன், பிருத்திவி ஷா கரியரே அழிஞ்சிட்டு அப்படின்னு இருக்கும், திடீர்னு கூப்பிடுறாங்க பிருத்திவி ஷா வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் விளையாண்டுட்டு போயிட்டானா எப்படி இருக்கும்? சீனா இருக்கும். நான் வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஹாப்பியா இல்ல, பிருத்திவி ஷாக்கு லைட்டா ஹாப்பியா இருக்கும். ஒருவேளை சிஎஸ்கேக்கு பிருத்திவி ஷா வந்துட்டா ஜாலியா இருக்கும்பா. ஏன்னா பிருத்திவி ஷா கேப்பபிலிட்டி, அப்படிப்பட்ட கேப்பபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு, குவாலிட்டி இருக்கு, அவன் குவாலிட்டியான பேட்ஸ்மேன். நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ அவெல்லாம் ஒரு ஆள் பிருத்திவி ஷா அப்படியா, பிருத்திவி ஷா எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்ப தீபக் கூட யாரா? ராகுல் திருப்பதி வச்சு என்ன பண்ணுவீங்க? மூஞ்சி அப்படி 4 வாட்டி ஆட்டுவான், இப்படி விஜய் சங்கர் மண்டே ஆட்டிக்கிட்டே இருப்பான். விஜய் சங்கர் உள்ள வருவான், இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பான் மண்டே ஹெல்மெட்டை, இப்படிம்பா ஒரு ஸ்டொக் வைப்பான், ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு போவான். இதுதான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு பிருத்திவி ஷா எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா இப்ப வேற எந்த பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வர முடியும்? கேன் வில்லியம்சன் போக முடியாது, ஓகே ஒரு கேப்டனா இருக்கலாம், பின்னாடி யூஸ் ஆகும், ஒரு காமான கேப்டன் அப்படின்னு பார்த்தா கேன் வில்லியம்சன், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கேன் வில்லியம்சனுக்கு ஏஜ் ஆயிட்டு, கரெக்ட். ஐபிஎலுக்கு கேன் வில்லியம்சன் இப்ப செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. முன்னாடி வந்துட்டு சன்ரைசர்ஸ்க்கு கரெக்டா இருந்தது, பட் இந்த டைம்ல கேன் வில்லியம்சன் பாப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டான சாய்ஸ் ஒரு பேட்டிங்க்கு வந்துட்டு ருத்ராஜுக்கு வந்துட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிருத்திவி ஷாக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த டாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் டோனி கேப்டன்சிக்கு இது என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதுதான் மேட்ரு. இப்ப டோனி கேப்டனா இருந்துட்டு இப்ப மேட்ச் மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீமும் ஒழுங்கா விளையாடலாம், அது டோனியை ரொம்ப அடி வாங்கும். எப்படி சொல்றது, அவர் ரிட்டையர் ஆறதே வந்துட்டு ரொம்ப வீக்கா ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கும். ஐயோ இப்படியா ரிட்டையர் ஆறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே அவர் 2 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு தான் போனாரு. போன மேட்ச் 3 6 அடிச்சதுனால விட்டுட்டாங்க. போன மேட்ச் அவர் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு போயிருந்தா கண்டிப்பா எல்லாரும் கலாச்சி தான் தள்ளி இருப்பானுங்க. ஏன்னா அந்த மேட்ச் எங்கேயோ முடிய வேண்டியது. பஞ்சாப் மேட்ச் எல்லாம் 83ல இருக்கும் போது என்னமோ 5 விக்கெட் போயிடும். உட்கார்ந்து அந்த ஆரியா பைய தனி அடிப்பான். ஃபீல்டிங் விடுறானுங்க, மக்குத்தனமா ஃபீல்டிங் விடுறாங்க. ஒரு டைம்ல நான் ரெய்னா இருக்கும் போது பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணுவாங்க. ரெய்னா, முரளி விஜய், மைக்கேல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஃபீல்டர்ஸ், பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணுவானுங்க. டோனி இருக்கிற டீம்ல ஃபீல்டிங் தான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இவன் என்ன குப்பமாய் கேட்ச் பிடிச்சிட்டு பவுண்டரியில கால வைக்கிறான், ரச்சன் ரவீந்திரா கைக்கு வரதை விடுறான், ஏதோ ஃபிகரை பார்த்துட்டு என்ன மேன் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. இப்படி எல்லாம் கேட்ச் விட்டா நியாயப்படி பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸால தோக்கல. நான் வந்துட்டு வீடியோ போடும்போது டெவன் கான்வே எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலே ஃபீல்டிங்ல தான் விட்டானுங்க, ஃபீல்டிங் பவுலிங்ல தான் விட்டானுங்க. அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டு தான் முடிஞ்சிருக்கும் மேட்ச்ல. இப்ப மேட்ச் திருப்பி தோக்குறீங்களா டோனி கேப்டன்சில, ட்ரோல் பண்ணாதான் போறானுங்க உட்காந்துட்டு. நீங்க டோனி முக்காவாசி செல்ஃபிஷ் ஃபேன் எப்படி இருப்பானுங்கன்னா டோனி கேப்டனை பார்த்தா போதும் அப்படின்னு. பட் ருத்ராஜோட இடத்த யாரு நிரப்ப போறா அப்படின்ற தாட் வரவே வராது அவனுங்களுக்கு. ருத்ராஜோட இடத்துல இப்ப யார் வர போறா? ருத்ராஜுக்கு ஈக்குவலா யார் விளையாட முடியும்? என்னதான் வந்துட்டு ருத்ராஜ் வந்துட்டு ஒரு பேடான, போன வருஷம் வந்தாங்க, நல்ல பிளே ஆஃப் கிட்ட வர வந்தாங்க, ஆர்சிபி அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. பட் ஓரளவு டீசென்டான கேப்டன். பட் இந்த சீசன் ரொம்ப மோசமா இருந்து. முக்கியமா அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாம் அநியாயத்துக்கு மோசமா இருந்துச்சு. அந்த ஆர்சிபியோட நினைக்கிறேன் சில இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். எதுக்கு தோத்தீங்கன்னு கேட்டதுக்கு, டோட்டல் இவ்வளவு இருந்ததுனாலதான் நாங்க தோத்தோம், கம்மியா இருந்திருந்தா நாங்க இந்த ரன்னுக்கு கீழே இருந்திருந்தா நாங்க தோத்துருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னடா இதெல்லாம் என்னடா இதெல்லாம் பேச்சு, இதெல்லாம் என்ன பேச்சு? நாங்க டோட்டல் பரவாயில்லையே சார், அப்ப வந்துட்டு நீங்க 200 மேல அடிச்சா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படிதானே சார்? ஆமா சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன சார் நீங்க பேசுறீங்க, என்னடா பேசுற நீ ருத்ராஜ்? சோ
ஸோ பேட்ஸ்மேன் ரொம்ப முக்கியம். டோனி கேப்டனா இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்த ருத்ராஜுக்கு பதிலாக ஒரு ஆள் வேணும். அந்த டீம்ல அடிக்கிறதே அவன் ஒருத்தன் தான். ருத்ராஜ் அவுட் ஆயிட்டானா, போன மேட்ச் பாருங்க 2 மேட்ச் அவன் அவுட் ஆயிட்டானா பிரஷர் வந்துட்டு ஐயோ இவன் போயிட்டானா யாரும் நிற்க போறான் அப்படின்ற மாதிரி. நான் தான் சொல்றேன், இந்த விஜய் சங்கர் தலையாட்டி விஜய் சங்கர், பாடி மூமெண்ட் திருப்பதி, வேற யாரு தீபக் கூடா, இவங்களுக்கு பதிலா பிருத்திவி ஷாக்கு வீட்டுக்கு போங்க, தலைமை ஃபிகரோட அலைஞ்சிட்டு இருப்பான். கான்ட்ராக்ட் கொடுங்க, டேய் இதுக்கு மேல வேற சான்ஸே வராது, இத புடிச்சா வச்சுக்க அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. ஏன்னா அவன் வேற லெவல் பிளேயர். என்ன கொஞ்சம் டிசிப்ளின் இருக்காது. அந்த ஏர்லி சக்சஸ் வந்தாலே இது நடக்கும் கண்டிப்பா. ஒரு சின்ன வயசுலயே வந்துட்டு நீ தான் சச்சின் அப்படின்ட்டனா அவன் விட்டுருவான். அதுக்கப்புறம் அவன் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணணும்னு பார்க்க மாட்டான். பாதி ஸ்கில் அவன் டெவலப்பே பண்ணல சொல்ல போனா, என்னதான் குவாலிட்டி பிளேயரா இருந்தாலும். இன்னும் வர அவனோட மிஸ்டேக் அவன் லேர்ன் பண்ணவே இல்லை. ரிக்கி பாண்டினே சொன்னாரு, எப்படி சொல்றது, இன்னும் வர அவன் அக்ரெசிவா தான் அடிக்க பாக்குறான். எந்த ஷாட் அக்ரெசிவா அடிக்கணும் அப்படின்லாம் பாக்குறது இல்லை. அக்ரெசிவா ஆடினா வேற லெவல்ல இருக்கும், ஆனா அது ஒரு கண்ட்ரோலோட இருக்கணும். ஜெயஸ்வாலுக்கும் லைட்டா அதே ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜெயஸ்வால் அந்த மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது. ஜெயஸ்வாலும் அதே மாதிரி அக்ரெசிவான ஸ்டார்டர் தான், கிளிக்கான வெயிட் இல்ல முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஐபிஎல் இருக்கா. பட் ஜெயஸ்வால் இன்டர்நேஷனல்ல வேற லெவல்ல விளையாடுறான். டெஸ்ட் அந்த மாதிரி வரமாலாம் சூப்பரா ஆடுறான். டெஸ்ட் T20 சமையல் ஆடுறான். ஐபிஎல்ல மட்டும் கொஞ்சம் ஒழுங்கு வர மாட்டேங்குது. பட் 2023 சீசன்லாம் நல்லா தான் விளையாண்டா, பட் இப்பதான் அதுக்கு ஒழுங்கு வர மாட்டேங்குது அவனுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிருத்திவி ஷாட்டை போனா நல்லா இருக்கும். வேற எந்த பிளேயரும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. பிருத்திவி ஷா தான் கரெக்டா இருக்கு. நிறைய பேர் லூசுத்தனமா ரைனாம் பானுங்க லாக்டவுன் கிட்ட. ரைனாலாம் இப்ப வர மாட்டான்டா, ரைனாலாம் இப்ப வந்து விளையாட போறது இல்லை உங்களுக்காக வந்துட்டு. நீங்க கூப்பிட்டாலும் வர்றதுக்கு வேணும் பொம்மையாட உட்காந்து. அதுவும் பழைய ரைனாலாம் இல்லடா. ரைனாலாம் எண்ட் ஆஃப் த கரியர்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தான். பட் இப்போதைக்கு ஷா தான் கரெக்டான ஆளு. பிருத்திவி ஷாட்டா போங்க, தலைவன் உட்கார்ந்து இருப்பான், அவன்கிட்ட கான்ட்ராக்ட கொடுங்க, வருவான், ஒரு 4 6 அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். ஒரு ஹீட்டான ஒரு ஸ்டார்ட் கொடுப்பான். இல்லையா சீக்கிரம் தவானை கூப்பிடுங்க மேன், சீக்கிரம் தவானை கூப்பிடுங்க. பட் தவான் வருவாரான்னு தெரியலையே. அவர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க. எத்தனை வாட்டி தான்டா நீங்க தவானை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அம்பத்தி ராயுடுலாம் ஒரு ஆல்ரெடி டீமுக்குள்ள இருக்கும்போது தவானை நீங்க வெளியே அனுப்பிட்டு இருக்கீங்க. உட்காந்து ஜோக்கர் பை அம்பத்தி ராயுடு பேசிட்டு இருக்கான் உட்காந்து, எல்லாரையும் பத்தி விராட் கோலியை பத்தி எல்லாரையும் கிண்டல் அடிச்சுட்டு இருப்பான் உட்காந்து. அம்பத்தி ராயுடு ஒரு டீசென்டான பேர் தான், ஆனா அம்பத்தி ராயுடு பேசுறத மனுஷன் கேட்க முடியாது, மென்டல் மாதிரி பேசுவான். அம்பத்தி ராயுடு பேசுறத பாத்திருக்கீங்களா? அம்பத்தி ராயுடு இந்த பத்ரிநாத் பேசுறதெல்லாம் வாய்க்குள்ள டோனின்னு சொல்லிட்டா போதும் 2 பேரும் இப்படியாடா அதுக்கு இருப்பீங்க வெறித்தனமா. சோ இது வந்துட்டு ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே டோனி கேப்டன், வெயிட்டான கேப்டன், ஆனா அந்த டீம் வச்சுட்டு இவர் வின் பண்ணியே ஆகணும். ஒரு டீசெண்டா போகணும் அவரு. அந்த மாதிரி இருந்தாதான் ஃபேன்ஸால ஏத்துக்க முடியும். டோனி சிஎஸ்கே பொறுத்தவரை ஃபேன்ஸ் தான் மெயின். இந்த கப்பெல்லாம் விட்டுரு, ஃபேன்ஸை சமாளிக்கிறது தான் பெரிய தலைவலியா இருக்க போகுது. அதனால ஜெய்க்வாருக்கு பதிலாக யார் கொண்டு வர போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? பிருத்திவி ஷா வந்துட்டு கரெக்டானதா? உண்மையிலே பிருத்திவி ஷா வந்துட்டு கரெக்டா இருப்பாரா, இல்ல வேற ஏதாவது பிளேயருக்கு போலாமா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வந்து டொமஸ்டிக்ல வந்து இவர் நல்லா பண்றாரு, இவர் கரெக்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? ஒரு இந்தியன் பிளேயர் வேணும், இல்ல ராகுல் திரிபதி, விஜய் சங்கர், தீபக் ஹூடா இவங்களே பாத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. வேற அது மட்டும் இல்ல, டோனியோட கேப்டன்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே இது வந்துட்டு நல்லா இருக்குமா எப்படி? ஏன்னா ஃபேன்ஸை விட்டுருங்க, ஃபேன்ஸ் வந்து உண்மையிலே ஜாலியா தான் இருப்பானுங்க. இப்ப ஃபேன்ஸ் உண்மையிலே நல்ல வேலை ஜெய்க்வார் போயிட்டா பாட்டோம், நீ கேப்டன் வந்துட்டார், மேட்ச் உண்மையில சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா என்ன யோசிக்க மாட்டாங்க அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் இல்ல, அவன் இம்பார்ட்டன்டான பிளேயர். என்னதான் இருந்தாலும் அவன் தான் இப்ப மெயின் கேப்டன். டோனி மெயின் கேப்டன் இல்ல, டோனி எல்லாம் முடிச்சாச்சு. சோ நாளைக்கு மேட்ச்ல எல்லாமே தெரிஞ்சிடும். கேகேஆர் மேட்ச்ல சென்னையில வச்சு விளையாடுறாங்க. இந்த மேட்சுக்கு ப்ரிவியூவே இதான், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் ப்ரிவியூ. எப்பவுமே கொல்கட்டா வந்து கொஞ்சம் கவுத்தி விடுவானுங்க. டோனி வந்துட்டு வருண் சக்கரவர்த்திக்கு எப்படி திணறுவாருன்னு நமக்கு தெரியும். வருண் சக்கரவர்த்தி வந்தாலே டோனி வந்துட்டு சரத்குமார் மாதிரி ஆயிடுவாரு, ரம்மி மாமா மாதிரி ஆயிடுவாரு டோனி வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி வந்தாலே. நாளைக்கு என்ன நடக்க போகுது? ஏர்லியா வருவாரா? வருண் சக்கரவர்த்தி போடுவாரா? வருண் சக்கரவர்த்தி போடுவானா டோனிக்கு? ஏன்னா நிறைய வாட்டி போல்டா இருக்காரு டோனி வருண் சக்கரவர்த்தி பால்ல. சோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு யார் வரப்போறா? ஹைப் இதுதான் ஹைப். நாளைக்கு என்ன நடக்க போகுது ஃபீல்டுல, எந்த பிளேயர் ருத்ராஜுக்கு பதிலா வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆட போறாங்களா, பவுலிங் ஆட போறாங்களா? கொஞ்ச நாளா சிஎஸ்கே பேட்டிங் எடுக்கலாம் பார்த்துட்டு இருக்கானுங்க, நிறைய அதுக்கு எடுத்து விட்டுருது. பேட்டிங் தான் எடுக்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் டோனி என்ன பண்றாரு நாளைக்கு கேப்டன்சில. கேகேஆர் பாப்போம். அஜின்கே ரஹானே ஒரு ஃபயரான மேட்ச் முடிச்சுட்டு தான் வரானுங்க. என்னதான் தோத்தாலும் வெறித்தனமா தோத்துட்டு தான் வரானுங்க. அவங்களும் கொஞ்சம் பேய் மாதிரி தான் வருவானுங்க. ஸோ பாப்போம் கைஸ் நாளைக்கு மேட்ச் என்ன நடக்கு. நீங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட தாட்ஸ். இந்த வீடியோல என்ன நடக்கும் நாளைக்கு மேட்ச்ல, இன்னைக்கு விராட் கோலி பண்ணது கரெக்டா இல்லையா அப்படின்னு போடுங்க. அது மட்டும் இல்ல, வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே,
ஸ்ப்ரெட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நான் மெயினா சொல்ல மாதிரி தான் நான் சீரியஸா சொல்றேன், இந்த ஐபிஎல் முடியறதுக்குள்ள எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தே ஆகணும். எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்குடா, எத்தனை வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். என் வீடியோ நீங்க பாக்குறது மேட்டர் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் வந்து பார்த்துட்டு அப்படியே காணாம போயிடுறீங்க, அததான் கேட்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே guys, and see you in another video and remember it, always be on top. Cheers.